Hi students, welcome to Valalar Metric Higher Secondary School, Kollukarankutai. I am Arikraj, physics teacher. Today we are going to discuss about cyclotron. Cyclotron எதனுடைய principle work பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, when the charged particle moving perpendicular to the magnetic field, it will experience a magnetic Lorentz force. In the last class itself we have discussed when the charged particle moving perpendicular to the magnetic field that will moving along a circular path by experiencing a Lorentz force due to which that will experience a centripetal force. அப்போ centripetal force எப்படி சார் ப்ரொவைட் ஆச்சுன்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக மூவ் ஆகிறப்ப அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. எது சார்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். இதை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் இந்த இயர் ஆஃப் 1934. இந்த சைக்ளோட்ரானுடைய மெயினான யூஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, which is used to accelerate the charged particle to gain large kinetic energy. ஓகேவா? அப்போ this is a high energy accelerator. And also one more thing we came to know that which is a particle accelerator. Cyclotron அப்படின்றது ஒரு secondary type that is not given in our textbook, but cyclotron is a particle accelerator. That is a secondary type. Primary type we already discussed in chapter 1, Van de Graaff generator. There also we are producing high output potential in the order of 10 power 7 volt. From that we can use that amount of energy to accelerate the positive ions. Here in cyclotron the same thing we are discussed, but this is the secondary type which is somewhat better than the primary particle accelerator. இதோட பிரின்சிபல் வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. That is very simple. When the charged particle moves perpendicular to the magnetic field, the charged particle will experience a magnetic Lorentz force due to which that will starts moving along a circular path. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல் அதை நம்ம வந்து இந்த ரெண்டு டி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டருக்கு நடுவில் நம்ம வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். The charged particle is allowed to move between the two semi-circular metal container. இதுதான் பார்த்தீங்கன்னா டி ஷேப்பில் இருக்கிறதுனால they are simply called Ds. இதுக்கு இன்பிட்வீன் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை வைக்கிறோம். The two Ds are connected to the high frequency oscillator. அந்த ரெண்டு டிசி நம்ம எதோட கனெக்ட் பண்ணிருக்கிறோம்னா high frequency alternating potential difference ஓட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிறோம், which is used to produce a required field. And the two Ds are placed between the very strong electromagnetic நடுவில் இதை நம்ம place பண்ணிருப்போம். That is nothing but high frequency accelerating potential provided by the oscillator. ஏன்னா நம்ம வந்து இங்கே சார்ஜ் பார்ட்டிகல் ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரோட இதை வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ சார்ஜ் பார்ட்டிகல் எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ பர்பண்டிகுலராக இருக்கிறப்ப தட் வில் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அலாங் ஏ சர்க்குலர் பாத். அப்போ நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒர்க்கிங்கில் சொல்லிருப்பாங்க, சார்ஜ் பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சிங் ஏ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தட் வில் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அலாங் ஏ சர்க்குலர் பாத். After one semicircle in the D1, the ion, அதாவது இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் இப்படி ஒரு செமி சர்க்கிள் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப அடுத்தது another Dக்கு என்டர் ஆகும் with greater velocity. Like that is it will be going on. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு வந்து அதனுடைய ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லீனியர் வெலாசிட்டி. இது எப்படி சார் இந்த ஃபார்முலா வந்ததுன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸில் எப்படி சார் இங்கே வந்து பிக்யூவிக்கு பதிலாக நீங்கள் 90 டிகிரி போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் டீட்டா. இப்போ டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னாக்க sin 90 1 ஆகிடும். அப்போ யூ வில் பி கெட் பிக்யூவி. இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். வி ஸ்கொயருக்கு இந்த வி கேன்சல் பண்ணிடலாம்.
then will be get V by R is equal to BQ by M. V by R is nothing but angular velocity omega equal to BQ by M. From this we can easily find out the time period. அதை நம்ம பார்க்கலாம். அதாவது we know omega t equal to 2 pi, t equal to 2 pi by omega அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிருப்பேன். அப்போ ஒமேகாவுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 pi, இந்த இடத்துல BQ இங்கே டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா m வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். 2 pi m by BQ. நம்ம லாஸ்ட் கிளாஸில் மோஸ்ட் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிஸ்கஸ் பண்ணோம். த சேம் ஃபார்முலா we are getting here. m is the mass of the charge particle, b is the magnetic field, q is the charge. அப்போ டைம் பீரியட் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கலாம். 1 by time period, then will be get BQ by 2 pi m. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுலேருந்து மொமெண்டம் நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். மொமெண்டம் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we know kinetic energy 1 by 2 mv square. நம்மளுக்கு இந்த இடத்துல மொமெண்டம் that is very simple. mv equal to இதை ரைட் பண்ணிங்கன்னா mv is equal to bqr. அப்போ இந்த இடத்துல pன்றதுக்கு பதிலாக mvன்னு இருக்கு. அப்போ p equal to bqr. p is nothing but linear momentum. இதை நம்ம எதுக்காக ரைட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். we know the relationship between kinetic energy and momentum. that is very simple. இந்த ஃபார்முலாவை எப்படி ரீரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். கைனெட்டிக் எனர்ஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, 1 by 2 m v into v. இந்த ஃபார்முலாவில் மேலும் கீழே எம்மால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த பிளேஸ் ஆஃப் mv we can substitute p. Here also m into v we can substitute p. So finally we will be get p square by 2m. This is the relationship between kinetic energy and momentum. That is we already discussed in +1 4th chapter. So p we already know bqr. அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா q square b square r square. That is the kinetic energy of the charge particle moving in a uniform magnetic field. And also there are some limitations of cyclotron. The speed of the ion is limited. எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து சைக்ளோட்ரான் யூஸ் பண்ணி ஆக்சலரேட் பண்ண முடியாது. அன்சார்ஜ்டு சார்ஜ் பார்ட்டிகல் ஆல்சோ cannot be accelerated by cyclotron. அதாவது நியூட்ரானை வந்து இதால் ஆக்சலரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இந்த சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன். சம்டைம்ஸ் இட் வில் பி ஆஸ்க்ட் இன் 2 mark question. அதாவது இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஆஃப் த சைக்ளோட்ரான் என்ன அப்படின்னு சொல்லி 1 marksல கேட்டாங்கனாக்கா ரெசனன்ஸ்னு சொல்லணும். When the frequency at which the positive ion circulates in the magnetic field must be equal to constant frequency of the electrical oscillator. அதாவது அந்த சைக்ளோட்ரானுடைய இதில் மூவ் ஆகக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகளுடைய ஃப்ரீக்வன்சி அங்கே எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிறப்ப that will attain a resonance condition அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.